பிரசாதம் கொடுப்போமா வாங்க. பாப்பாவுக்கு மொட்டை எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் இருந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நம்ம வீட்டில் இருந்து அம்மா வீடு கொஞ்சம் பக்கம் தான். ஸோ கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு கோயிலுக்கு தான் போகிறோம். அம்மா வருஷம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போகிறோம். அம்மாச்சியுமே காலையில் வெள்ளனமே வந்துட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்காக வந்துட்டாங்க. அம்மாவுமே மாவிளக்குலாம் அந்த மாவு எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே அப்படியே சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்கோம். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா எங்க சிஸ்டர் ஆன் த வேல வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே வருஷம் திருவிழா அப்ப நம்ம இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்க போகும்போது மட்டும் எதனாவது ஒரு முக்கியமான இது வந்துட்டு எல்லாரோட இதுலேயுமே வந்துட்டு வந்துடுங்க. ஸோ அது மாதிரி தான் முக்கியமான வேலை இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டிலேருந்து நம்ம கோயில் வந்துட்டு பக்கம் தாங்க, நடந்தே வந்துட்டு போயிடலாம். நான் வருஷத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போவேன்னா அது ஸோ இந்த நாளாக மட்டும்தாங்க இருக்கும். நான் எப்போ நான் அம்மா வீட்டுக்கு போனாலும் ரோட்டில் நின்று பார்த்து சாமி கும்பிட்டுட்டு போவேன். ஸோ உள்ளே போய் வெளியே நின்று பார்த்தாலே சாமி அவ்வளோ அழகாக தெரியும். இவங்க சாமி பேர் பூவனத்து பூமாரி அம்மன், நம்ம திருப்போணத்தில் தான் வந்து இருக்காங்க. அப்படின்னு நான் கும்பிட்டுட்டு போவேனா. ஆனால் இந்த ஒரு வாரம் இந்த திருவிழாவில் மட்டும் இந்த அம்மனை பார்க்கறது அவ்வளோ ஒரு அபூர்வமாக இருக்குங்க. ஏன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ ஒரு நெருக்கடியாக இருக்கும். நீ போக போக அப்போ தான் எனக்கு தெரியும். நம்ம வந்துட்டு வெளியே நின்று பார்த்து கும்பிட்டுட்டு போவோம், அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ அம்மாவே நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு நீ என்னை பார்க்க வரதா இருந்தால் நீ உள்ளே தான் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா சாமி கும்பிட்டேங்க. நல்லா சாமி கிட்டத்தில் பார்த்து கும்பிட்டேன். உங்கள் எல்லாருக்காகவுமே ப்ரே பண்ணியிருக்கேங்க. உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டமா இருந்தாலும் அது சீக்கிரமே சரியாகிறதுக்கு நம்ம பூவனத்து பூமாரி அம்மனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். அப்படியே வந்துட்டு நாங்களுமே சாமிக்கு பிரசாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்துட்டு பிரசாதம் கொடுக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே பிளேட் வந்துட்டு தங்கச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு சைடில் உட்காந்து சுண்டல் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மாச்சி வந்துட்டு புளியோதரை, அம்மா வந்துட்டு கேசரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு நம்ம 3 தான் வந்துட்டு பண்ணியிருந்தோம். கேசரி, சுண்டல் வித் வந்துட்டு புளியோதரை வந்துட்டு செஞ்சுருந்தோம். வட்டோட்டம் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு கொடுப்போம். நான் கூட நினச்சேன் 1 மணி ஆயிடுச்சு, நீ வந்துட்டு அன்னதானம் சாப்பிட போயிடுவாங்க இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அந்த அம்மனோட அருணால 10 நிமிஷம் கூட இல்லைங்க, எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிச்சு. எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படியே நம்மளோட நேர்த்தி கடனையுமே முடிச்சுட்டு சாமியை நல்லா பார்த்து கும்பிட்டுட்டு உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்து செருப்பு போட வந்தா அப்பாவையும் பொண்ணையும் ஆளை காணா. எங்கடா இவங்க 2 பேர்த்தையும் காணாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பாருங்க, அவங்க பொண்ணு பலூன் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறதுக்காக போயிருக்கிறாங்க. பாப்பா ஆல்ரெடி ஒரு பலூன் வச்சு வீட்டில் காற்றெல்லாம் பிடுங்கி போட்டு கிடக்கு. இது வந்துட்டு செகண்ட் பலூன் வாங்கிட்டு வராங்க. இது ஆக்சுவலாக அவங்க அப்பா கையிலையும் கொடுக்கல. நானும் கேட்டேன், என்ன டைமே கொடுக்கல. அவங்களே தானே அது அவ்வளோ ஒரு இறுக்கமாக பிடிச்சிட்டு வராங்க. நாங்கள் கூட நினச்சோம் கீழே விட்டுட்டாங்கன்னா அது வடுக்க வண்டிக்குள்ளே போயிருமே எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க தாங்க வச்சுருந்தாங்க. அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிருந்தாங்க. நாங்களுமே அப்படியே சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வீட்டை பக்கத்தில் வந்தாச்சு. டாடா பை பாய்.